ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. இது வந்து 10th ஸ்டாண்டர்டோட செகண்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய 6th யூனிட்டை அதில் இருக்கக்கூடிய செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அப்பியரன்ஸ் பிஃபோர் மெட்ராஸ் கவுன்சில். மெட்ராஸ் கவுன்சில் மட்டும் எப்படி அப்பியரன்ஸ் ஆனாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். On his return to Palayamkurchi, Kattabomman represented to the Madras Council about how he was ill-treated by the collector Jackson. The council asked Kattabomman to appear before a committee with William Brown, William Oram and John Casam Major as members. Meanwhile, Governor Edward Sillem ordered the release of Sivasubramanian and the suspension of the collector Jackson. அப்போ வந்து மெட்ராஸ் கவுன்சில் கிட்ட போய் இவங்க அப்பியர் ஆகுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மன் வந்து ஜாக்சன் வந்து எப்படி இவங்க ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி சிவசுப்ரமணியரை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு ஜாக்சனை வந்துட்டு அங்கேருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. கட்டபொம்மன் அப்பியர் பிஃபோர் த கமிட்டி எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1798 15 டிசம்பரில் அவர் அப்பியர் ஆகிறாரு. த கமிட்டி ஃபவுண்ட் கட்டபொம்மன் வாஸ் நாட் கில்ட்டி. ஜாக்சன் வாஸ் டிஸ்மிஸ்ட் ஃப்ரம் சர்வீஸ் அண்ட் நியர் கலெக்டர் எஸ்ஆர் Longstreet appointed. Kattabomman cleared almost all the revenue areas, leaving only a balance of 1080 pagodas. அதாவது பார்த்தீங்கன்னா ஜாக்சனை வந்து அந்த ஜாப்லேருந்தே மொத்தமாக ரிசைன் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் டிஸ்மிஸ் பண்ணதுக்கப்புறமா யார் வராங்கன்னா லுசிங்டன் அப்படிங்கிற எஸ்ஆர் லுசிங்டன் அப்படிங்கிற ஒரு நியூ கலெக்டர் அந்த ரீஜனுக்கு வராங்க. கட்டபொம்மன் பார்த்தீங்கன்னா எல்லா ரெவென்யூவுமே வந்து கொடுத்துட்றாரு. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1080 பகோடாஸ் மட்டும்தான் இருக்குது. கட்டபொம்மன் அந்த கான்ஃபிடென்சி ஆஃப் பாளையக்கார்ஸ், கட்டபொம்மனும் மிச்சக்க பாளையக்கார்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா மருது பாண்டியர் ஆஃப் சிவகங்கை ஃபார்ம் த சவுத் இந்தியன் கான்ஃபரன்சி ஆஃப் ரிபல்ஸ் எகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ். இப்போ பார்த்தீங்கன்னா மருது பாண்டியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை சேர்த்துறாங்க. யார் கூட சேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபால் நாயக் ஆஃப் திண்டுக்கல் அண்ட் யாடல் நாயக்கல் ஆஃப் ஆனமலை, இவங்க கூட எல்லாம் சேர்ந்து அவங்க வந்து ஒரு கான்ஃபிடென்சி ஒன்று உருவாக்குறாங்க. மருது பாண்டியர் ஆக்டட் ஆஸ் இட்ஸ் லீடர். இப்போ இதுக்கு யார் லீடராக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மருது பாண்டியர்கள் தான். இந்த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஹாஸ் பீன் மேட். கட்டபொம்மன் வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் கான்ஃபரன்ஸ். இப்போ பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடல கட்டபொம்மன் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கார். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கலெக்டர் லுசிங்டன் ப்ரிவென்ட் கட்டபொம்மன் ஃப்ரம் மீட்டிங் த மருது பிரதர்ஸ். இப்போ வந்து அங்கிருந்த கலெக்டர் வந்து கட்டபொம்மனை வந்து அவங்கள மருது பாண்டியர்ஸை மீட் பண்ண விடாமல் பண்ணார். பட் மருது பிரதர்ஸ் அண்ட் கட்டபொம்மன் jointly decided on the confederation with the English. இப்போ என்ன பண்ணாங்கன்னா கட்டபொம்மன் மருது பாண்டியர்ஸை எப்படியோ மீட் பண்ணி இங்கிலீஷ்க்கு எதிராக வந்து நம்ம போராடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. கட்டபொம்மன் ட்ரை டு இன்ஃப்ளூயன்ஸ் சிவகிரி பாளையக்காரர்ஸ் who refused to join. சிவகிரி பாளையக்காரர்ஸ் வந்து இதுக்கு ஜாயினே ஆகலை. இருந்தாலும் கட்டபொம்மன் வந்து அவங்கள வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஜாயின் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. பட் த பாளையக்காரர்ஸ் ஆஃப் சிவகிரி வாஸ் அ ட்ரிபியூட்டரி டு த கம்பெனி. பட் கம்பெனிக்கு எதிராக அவங்க வந்து எந்த போராட்டமும் பண்ண விரும்பல. ஸோ த கம்பெனி consider the expedition of Kattabomman as a challenge to their authority. The company ordered the army to march to திருநெல்வேலி. இப்போ இவங்க இப்படிலாம் பண்ணுறதை பார்த்து என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இப்படிலாம் பண்ணுறது வந்து அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட அத்தாரிட்டிக்கு அவங்களோட பெருமை அதோட அவங்களோட பலத்துக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. ஸோ நம்ம அவங்கள வந்து அவங்க மேலே போத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலிக்கு எல்லாரும் படையெடுத்து போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த சீஜ் ஆஃப் பாளையம்குறிச்சி, அதாவது இப்போ பாளையம்குறிச்சி அந்த ஃபோர்ட் இருக்கு இல்லையா, அதை சுற்றி எப்படி வந்து சரௌண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் மே 1799 பார்த்தீங்கன்னா லார்ட் வெல்லஸ்லி வந்து மெட்ராஸ்லேருந்து திருச்சிராப்பள்ளிக்கு ஃபோர்ஸஸை அனுப்புகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை டு திருநெல்வேலி இவங்க எல்லா பக்கம் இருந்து அங்கே அனுப்புகிறாங்க. மேஜர் பேனர்மேன் அப்படிங்கிறவங்க தான் அந்த ட்ரூப் எல்லாத்துக்கும் வந்து கம்பைன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த ட்ராவன்கோர் ட்ரூப்ஸ் டு ஜாயின் த பிரிட்டிஷ். இப்போ வந்து அது ட்ராவன்கோர் வந்து அவங்க பக்கம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க சைட்லேருந்து அவங்களுக்கு. ஸோ அவங்களும் வந்து அவங்க ட்ரூப்ஸ் அனுப்புகிறாங்க. 1 செப்டம்பர் 1799 வந்துட்டு கட்டபொம்மனை வந்து கட்டபொம்மன் சரண்டர் ஆகிறாரு. அப்போ கட்டபொம்மன் வந்து எவாசி ரிப்ளே ப்ரொமோட்டட் பேனர்மேன் டு அட்டாக் இஸ் ஃபோர்ட். அப்போ அவர் வந்து ஒரு சரியான பதில் கொடுக்காதனால இந்த பேனர்மேன் என்ன பண்ணுறாருன்னா அவங்கள வந்துட்டு அவங்களோட ஃபோர்ட்டை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேனர்மேன் மூடு சென்டர் ஆர்மி டு பாளையம்குறிச்சி ஆன் 5th செப்டம்பர். 5th செப்டம்பர் பார்த்தீங்கன்னா மொத்த அவங்க ட்ரூப்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு அங்கே போகிறாங்க. தே கட் ஆஃப் ஆல் த கம்யூனிகேஷன்
communications to the fort. Bannerman deputed Ramalingana to convey a message asking Kattabomman to surrender. இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ராமலிங்கர் அப்படிங்கிறவங்க வச்சு கட்டபொம்மன் வந்து சரண்டர் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ கட்டபொம்மன் வந்து ரிஃப்யூஸ் பண்ணிடுறாரு. அப்போ என்ன பண்ண ராமலிங்கன் என்ன பண்ணுறாருன்னா கேதர் ஆல் த சீக்ரெட்ஸ் ஆஃப் த ஃபோர்ட் அண்ட் ஆன் த பேஸ் ஆஃப் ஹிஸ் ரிப்போர்ட் Bannerman decided to the strategy of operation. In a clash at Kalarpatti, சிவசுப்ரமணியர் was taken a prisoner. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒருத்தரோட ஹெல்ப் மூலிமா அந்த ராமலிங்கரோட ஹெல்ப் மூலிமா இந்த பேனர்மேன் வந்துட்டு அந்த ஃபோட்டோட எல்லா சீக்ரெட் வழிகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அந்த ஃபோட்டோ வந்து அட்டாக் பண்ண போயிடறாரு. அப்போ கட்டபொம்மனோட அவரோட மினிஸ்டரான சிவசுப்ரமணியரை வந்து அட்டாக் பண்ணி அவரை வந்து மறுபடியும் ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிடறாங்க. எக்ஸிக்யூஷன் ஆஃப் கட்டபொம்மன். இப்போ கட்டபொம்மனோட அடுத்து என்ன அவர் எப்படி ரியாக்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் வந்து புதுக்கோட்டையிலேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அப்போ பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட தலையை கொண்டு வரவங்களுக்கு பரிசு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. அப்போ பிட்ரைடு பாய்த இப்போ எட்டயபுரம் ராஜாவோ புதுக்கோட்டை ராஜா அவங்க 2 பேர் ஒரு சூழ்ச்சி பண்ணி கட்டபொம்மனை வந்து எப்படியோ கடைசியில் வந்து பிரிட்டிஷ் வந்து பிடிச்சிடுறாங்க. அப்போ சிவசுப்ரமணியர் வாஸ் executed at Nagalapuram on 3rd September. Bannerman made a mockery of a trial for Kattabomman in front of Palaikaras on 6th October. During the trial, Kattabomman bravely admitted all the charges leveled against him. Kattabomman was hanged from a tamarind tree in the old fort of Kayathar, close to Tirunelveli, in front of fellow Palaikaras. Thus ended the life of celebrated Palaikaras of Palayam Kurichi. Many folk plans on Kattabomman helped to keep his memory alive among the people. அதாவது அவரோட மினிஸ்டரான சிவசுப்ரமணியரும் ஹேங் பண்ணிடுறாங்க, அவங்களையும் கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் கட்டபொம்மனையும் வந்து சூழ்ச்சி பண்ணி அங்கே ஒரு புளிய மரத்தில் தூக்கிட்டு கொலை பண்ணிடுறாங்க அவங்கள. இந்த எல்லா பாளையக்காரசும் இருக்கிறப்ப தான் இது நடக்குது. இருந்தாலும் அவரோட நினைவுகள் பார்த்தீங்கன்னா பழைய பாட்டுகள் மூலிமா இப்போ வரைக்கும் கட்டபொம்மனோட அந்த அவர் பண்ணது எல்லாமே ஞாபகத்தில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மருது பிரதர்ஸ் அடுத்து வந்தவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா மருது பிரதர்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மருது ஆர் வேலை மருது அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பிரதர்ஸை யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மருது அண்ட் சின்ன மருது அப்படிங்கிறாங்க. இவங்களோட ரிவோல்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய மருது பார்த்தீங்கன்னா 1748 1801 வரைக்கும், அதுக்கப்புறம் சின்ன மருது பார்த்தீங்கன்னா 1753 1801 வரைக்கும் இவங்களோட ரிவோல்ட் வந்து பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டாக இருந்திருக்கு. ஆஃப்டர் முத்து வடுக டெத் இந்த கலையர் கோவில் பேட்டில் மருது பிரதர்ஸ் அசிஸ்டட் இன் ரீஸ்டோரிங் த த்ரோன் டு வேலுநாச்சியார். In the last year of the 18th century, Murder brothers organized resistance against the British after the death of Kattabomman. They worked along with his brother Omadurai. They plundered the granaries of the Nawab and caused damage and destruction to the company troops. இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு யாருக்க வேலுநாச்சியருக்கு வந்து அவங்களோட கிங்டம் திருப்பி எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா கட்டபொம்மன் கூட சேர்ந்துருந்தாங்க. அப்புறம் கட்டபொம்மன் இறந்ததுக்கப்புறம் அவங்களோட பிரதரான ஓமதுரை கூட சேர்ந்து நவாபோட எல்லா வளங்களையும் எடுத்துட்டு அந்த ஒரு கம்பெனிக்கு ஒரு பெரிய இழப்பை கொண்டு வர வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிபல்லியன் ஆஃப் மருது பிரதர்ஸ். இவங்க எப்படி அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா despite the suppression of Kattabomman revolt in 1799, rebellion broke out in 800. அதாவது பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் அவரோட காலகட்டம் முடிஞ்ச பிறகும் ரிபெல்லியன் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் வந்து 1800லேயும் வந்து வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸ் இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ரெஃபர் டு ஆஸ் அ செகண்ட் பாளையக்காரர் வார். பிரிட்டிஷோட ரெக்கார்ட் படி இது வந்து செகண்ட் பாளையக்காரர் வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் வாஸ் டைரக்டட் பை த யாரெல்லாம் இதை முன்னடத்தி கொண்டு போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா மருது பாண்டியர்கள் ஆஃப் சிவகங்கை அண்ட் கோபால நாயக் ஆஃப் திண்டுக்கல் அண்ட் கேரள வர்மா ஆஃப் மலபார் அண்ட் கிருஷ்ணப்பா நாயக் அண்ட் தோலாஜி ஆஃப் மைசூர். இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இது கொண்டு போயிருக்காங்க. இன் ஏப்ரல் 1800 they meet at விருப்பாச்சி and decided to organize an uprising against the company. இவங்க எல்லாரும் விருப்பாச்சியில் மீட் பண்ணி கம்பெனிக்கு எதிராக நம்ம போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. The uprising which broke out in Coimbatore in June 1800. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது எங்கே ப்ரோக் அவுட் ஆகுதுன்னா கோயம்புத்தூரில் தான். ஏப்ரல் ஜூன் 1800 சூன் ஸ்ப்ரெட் பை ராமநாதபுரம் அண்ட் மதுரை. அதுக்கப்புறம் அங்கேருந்து ராமநாதபுரம் அண்ட் மதுரைக்கு போகுது. த கம்பெனி காட் விண்ட் ஆஃப் இட் அண்ட் டிக்ளேர்டு வார் ஆன் கிருஷ்ணப்ப நாயக் ஆஃப் மைசூர், கேரள வர்மா ஆஃப் மலபார் அண்ட் அதர்ஸ். இவங்க எல்லாத்து மேலேயும் வந்து பிரிட்டிஷ் வந்து போர் தொடுக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. த பாளையக்காரர்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர், சத்தியமங்கலம் அண்ட் தாராபுரம் வர் காட் அண்ட் ஹேங்க்டு. இங்கிருந்த பாளையக்காரர் எல்லாத்தையுமே வந்து அவங்க தூக்கில் போட்டாங்க. இன் February 1801 the two brothers of Kattabomman, Omadurai
and Sevathai escaped from the Palayam Kotai prison to கமுதாய். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே அதாவது இவங்களோட 2 பிரதர்ஸுமே வந்து ஓமதுரை அண்ட் செவத்தாய் இவங்க 2 பேருமே வந்து பாளையம் கோட்டை அந்த ஜெயிலிருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. ஃப்ரம் வேர் சின்ன மருது டுக் தேம் டு சிறுவாயில் ஹிஸ் கேபிட்டல், அதாவது அவரோட கேபிட்டல் சின்ன மருது வந்து இவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு அவங்களோட ரீஜனுக்கு போயிடறாங்க. த ஃபார்ட் அட் பாளையம் கொச்சி வாஸ் ரீகன்ஸ்ட்ரக்டட் இன் ரெக்கார்ட் டைம். அப்போது த பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் அண்டர் Colin McCulley retook the fort in April and the Marru brothers sought shelter in சிவகங்கை. இப்போ இவங்க எல்லாருமே சிவகங்கையில் தான் இருக்காங்க. The English demanded that the Marru Pandyas hang over the fugitives, அதாவது அந்த ஓமுதுரை அண்ட் இவங்க 2 பேர்த்தையுமே வந்து நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க திரும்ப கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கர்னல் ஆங்னியூ அண்ட் கர்னல் இனிஸ் மார்ஷ் அண்ட் சிவகங்கை இப்போ வந்து இவங்க ஒரு பெரிய படையை கூட்டிகிட்டு அங்கே போகிறாங்க. In June 1801, Marudha Pandeyas issued a proclamation of independence which is called திருச்சிராப்பள்ளி proclamation. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க 1801ல் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ்க்கு ஒரு ப்ரொக்ளமேஷன், அதாவது அஃபீஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அதுதான் வந்து திருச்சிராப்பள்ளியோட ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1800ல் வந்து இவங்க அந்த ப்ரொக்ளமேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1801 was an early call to the Indians to unite against the British. இது அவங்க வெளியிட்ட முதல் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடலாம், எந்த ஒரு மத வேறுபாடு எதுவுமே இல்லாமல் நம்ம போராடலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. The proclamation was pasted on the walls of Nawab Palace in Tiruchirappalli Fort, on the walls of ஸ்ரீரங்கம் டெம்பிள், அதாவது திருச்சிராப்பள்ளி கோட்டை அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கம் டெம்பிள் இதோட செவர்கள் எல்லாத்துலேயும் வந்து இதுக்கான போஸ்டர் ஒட்டினாங்க. மெனி பாளையக்காரஸ் ஆஃப் தமிழ் கண்ட்ரி ரெயில் டுகெதர் டு ஃபைட் அகேன்ஸ்ட் இங்கிலீஷ். நிறைய பாளையக்காரஸ் வந்து இங்கிலீஷ்க்கு எதிராக நம்ம போராடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி போனாங்க. சின்ன மருது கலெக்டட் நியர்லி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20,000 மென்னை வந்து கிட்டத்தட்ட இதுக்காக கூட்டினாங்க. டு சேலஞ்ச் இங்கிலீஷ் ஆர்மி. பிரிட்டிஷ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வர் ரஷ்டு ஃப்ரம் பெங்கால், சைலண்ட் அண்ட் மலையா. அதாவது இந்தியாவில் வேறு பகுதிகளில் இருந்த எல்லா பிரிட்டிஷ் ட்ரூப்ஸுமே வந்து வர ஆரம்பிச்சது. அப்போ த ராஜாஸ் ஆஃப் புதுக்கோட்டை, எட்டயபுரம் அண்ட் தஞ்சாவூர் ஸ்டுட் பை த பிரிட்டிஷ். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் இவங்கெல்லாம் மட்டும் பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக இருந்தாங்க. டிவைன் அண்ட் ரூல் பாலிசி ஃபாலோ பை த பிரிட்டிஷ் ஸ்பிளிட் த ஃபோர்ஸ் ஆஃப் த பாளையக்காரஸ் சோன். அப்போ வந்து இவங்கெல்லாம் ஒட்டுக்காக இருந்திருக்காங்க. இருந்தது இது எல்லாத்தையுமே வந்து டிவைன் அண்ட் ரூல் அப்படிங்கிற ஒரு பாலிசி மூலிமா இவங்க கூட்டின எல்லா கூட்டத்தையுமே வந்து தனித்தனியாக பிரிச்சிடறாங்க. ஃபால் ஆஃப் சிவகங்கை. இப்போ சிவகங்கை எப்படி வந்து வீழ்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன் May 1801 the English attacked the rebels in தஞ்சாவூர் அண்ட் திருச்சிராப்பள்ளி. அதாவது எடுத்து போகிறவங்க எல்லாத்தையுமே வந்து 1801ல் தஞ்சாவூர்லையும் திருச்சிராப்பள்ளியும் அட்டாக் பண்ணுறாங்க. the rebels went to பிறன்மலை அண்ட் கலையர் கோவில் சில இடத்துக்குலாம் போய் நம்ம ஆளுங்க ஒழிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா they were again defeated by the force of English. இப்போ வந்து இங்கிலீஷ் வந்து இவங்க எல்லாத்தையுமே தோக்கடிச்சிட்டாங்க. இந்த end of the superior military strength and the able commanders of the English company prevailed. இப்போ இவங்க எல்லாருமே வந்து இங்கிலீஷ்னால தோக்கடிக்கப்பட்டுட்டாங்க. The rebellion failed and சிவகங்கை was annexed in 1801. இப்போ இந்த போராட்டம் வந்து முடிவடைஞ்சு சிவகங்கை வந்து இங்கிலீஷ் கைக்கு போயிடுச்சு. Fort of திருப்பத்தூர் near ராமநாதபுரம் on 24th October 1801, ஓமதுரை and சிவதை was captured and beheaded at பாலம்குறிச்சி on 16 November 1801. அதாவது அந்த ஃபோர்ட்டையும் கைப்பற்றி, அதாவது அவங்க 2 பேர்த்தையும் எங்கே ஒழிச்சு வச்சாங்களோ அங்கே அவங்களையும் பிடிச்சி அவங்களையும் அங்கே கொண்டுடுறாங்க. 73 rebels was exiled to Penang in Malaya. Though the Palayakaras fell to the English, their exploits and sacrifices inspired later generations. Thus, the rebellion of Madras Brothers, which is called South Indian Rebellion, is a landmark event in the history of Tamil Nadu. கடைசியாக அவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. இதுதான் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வின் பண்ணாட்டையும் கூட அதுக்கடுத்து அந்த லேட்டர் ஜென்ரேஷன்ஸை வந்து ஊக்குவிப்பதாக இந்த விஷயம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டாக வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் அது பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடிக் ட்ரீட்டி 1801 நடந்தக்கூடிய ஒரு ஒப்பந்தம், கர்நாடிக் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ரேஷன் ஆஃப் த பாளையக்காரர்ஸ் பார்த்தீங்கன்னா 1799 and 8801 ரிசல்டட் இன் த லிக்விடேஷன் ஆஃப் ஆல் த செஃப்மென்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அப்போ இங்கே ஒட்டுக்காக இருந்த எல்லாருமே வந்து தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க. இருந்த எல்லா கிங்டமும் வந்து செதறிடுச்சுன்னு சொல்லலாம். Under the terms of the Carnatic Treaty of 31 July 1801, the British assumed direct control over Tamilagam and the Palaikara system came to an end with the demolition of all the forts and disbandment of their army. அதாவது என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட எல்லா கோட்டைகளையும் அழித்து
இந்த பாளையக்கார சிஸ்டமே இல்லாமல் பண்ணி மொத்த தமிழ்நாட்டையுமே வந்து அந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை அவங்க பார்த்தீங்கன்னா 1756 to 1805 இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்களோட ரிவோல்ட் இருந்திருக்கு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா போனஸ் தீரணகிரி இவங்க எங்கே பிறந்திருக்காங்கன்னா 1756 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ராயல் ஃபேமிலியில் பாளையங்கோட்டையில் பிறந்திருக்காங்க. இவருக்கு வந்து எல்லாமே சிலம்பு, ஆர்ச்சரி, ஹார்ஸ் ரைடிங் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவர் வந்து ராயல் ஃபேமிலியில் பிறந்திருக்காரு. ஹி வாஸ் இன்வால்வ் இன் ரிசால்விங் ஃபேமிலி அண்ட் லேண்ட் டிஸ்பியூட்ஸ் இந்த கொங்கு ரீஜன். கொங்கு ரீஜன் நடந்துட்டு இருந்தால் இந்த பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஒரு லேண்ட் டிஸ்பியூட்டு அது எல்லாத்தையுமே வந்து இவர் வந்து பார்த்துட்டு இருந்தார். ஒரு பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி இருந்தாங்க. ஆஸ் இஸ் ரீஜன் வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மைசூர் சுல்தான், டாக்ஸ் வாஸ் கலெக்டட் பை திப்பு திவான் முகமது அலி. இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரீஜன் வந்து மைசூர் சுல்தானோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா திப்பு திவான் முகமது அலி தான் வந்து இதுக்கான டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்களாம் வந்தாங்க. ஒன்ஸ் when the திவான் வாஸ் ரிட்டர்னிங் டு மைசூர் வித் டேக்ஸ் மணி, இப்போ இதெல்லாம் கலெக்ட் பண்ணி இங்கேருந்து திவான் போகிறப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தீரணகிரி இவர் பேர் வந்து தீரணகிரி, இவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் வேயை பிளாக் பண்ணி அந்த மணி எல்லாத்தையுமே வந்து எடுத்துடுறாரு. He let Muhammad Ali go by instructing him to tell his sultan that Chinnamalai, who is between Sivamalai and Senimalai, was one who took away taxes. Thus he gained the name Dhiran Chinnamalai. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இவர் பேர் வந்து தீரணகிரி தான். ஆனால் இவர் என்ன பண்ணாருன்னா இந்த சிவமலை அண்ட் சென்னிமலை இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த சின்னமலை வந்துட்டு உங்கள் டேக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துச்சு அப்படின்னு சொல்லி நீ போய் உங்கள் சுல்தான் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாரு. யார் இந்த முகமது அலியை மட்டும். அப்போது அதனால தான் வந்து இவருக்கு தீரன் சின்னமலை அப்படிங்கிற பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. The offended Divan sent to contingent to attack Chinnamalai and both the forces met and fought at the Noyal river bed. Chinnamalai emerged victoriously. இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் உள்ள பிரச்சனை நடக்குது. யாருக்குன்னா திவானுக்கும் சின்னமலைக்கும். அப்போ சின்னமலை வந்து வின் பண்ணிடுறாரு. Trained by the British, Dhiran mobilized the Kongu youth in 1000 and fought the British together with Tippu. திப்பு கூட சேர்ந்து இவங்களோட ஒரு 100 மென்லாம் சேர்ந்து இந்த யூத் கேங்கை சேர்த்திட்டு இவர் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக போராட்டம் பண்ணுறாரு. ஆஃப்டர் டிப்பு டெத் தீரன் சின்னமலை பில்ட் அ ஃபார்ட் அண்ட் ஃபார்ட் த பிரிட்டிஷ் வித்தவுட் லீவிங் த பிளேஸ். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கோட்டையை எழுப்பி பிரிட்டிஷை வந்து வெளியே போக விடாமல் பண்ணி அங்கேயே வந்து அவங்க கூட போராட்டம் பண்ணிகிட்டே இருக்காரு. ஹேன்ஸ் அ பிளேஸ் இஸ் கால்ட் ஓடநிலை. அதனால தான் அந்த பிளேஸ் வந்து ஓடநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள ஓடாமல் அங்கேயே இருக்க வச்சு அவங்க கூட எகெயின்ஸ்ட் போராட்டம் பண்ணிகிட்டே இருக்காரு. He launched guerrilla attack and invaded capture. Finally, the English captured him and his brothers, kept them in prison in Saggiri. When they were asked to keep the rule of British, they refused. So they was hanged at the top of Sivagiri Fort on 31st July 1805. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் தான் ஆட்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஒத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கேட்கல. ஸோ என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரிஃப்யூஸ் பண்ணனால அவங்க வந்து தூக்கில் போட்டுடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேலூர் ரிவோல்ட் 1806, அதாவது 1806 நடந்த வேலூர் ரிவோல்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிஃபோர் ரிடியூசிங் ஆல் பாளையக்காரஸ் ஆஃப் சவுத் தமிழ்நாடு இன்டு submission, the East India Company has acquired the revenue districts of Salem, Dindigul at the conclusion of the war with Tippu in 1792. Coimbatore was annexed at the end of the Anglo-Mysore War in 1799. அதாவது ஆங்கிலோ-மைசூர் வார் நடந்தது இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரையும் சேர்த்து வந்து அவங்க வந்து கைப்பற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேம் இயர் த ராஜா ஆஃப் தஞ்சாவூர் whose status had been reduced to that as a vassal in 1798 gave up his sovereign rights over the region of English. இவர் இந்த ராஜா ஆஃப் தஞ்சாவூர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேட்டஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகி அவரோட மொத்த பவரையும் வந்து இங்கிலீஷுக்கு கொடுத்துறாரு. After the suppression of residents of Kattabomman and Mardu brothers, the British charged Nawab Farquhar with disloyalty and forced a treaty on him. இப்போ வந்து உங்களோட பாளையக்காரர்ஸ்லாம் இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நவாப் ஃபார்கட்டை வந்து கட்டாயப்படுத்தி ஒரு ட்ரீட்டியில் சைன் பண்ண வைக்கிறாங்க. அது என்ன ட்ரீட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1801 சைன் பண்ணுறாங்க. நவாப் வாஸ் டு சே த டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், திருச்சிராப்பள்ளி, மதுரை அண்ட் திருநெல்வேலி டு த கம்பெனி அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆல் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் டு இட். அதாவது திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி, நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பிரிட்டிஷ்கிட்ட கொடுத்துடணும். ஏன்னா நீங்கள் சொன்ன வாக்கு தவறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பவரையும் நீங்கள் இங்கிலீஷ்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா
கிரீவியன்ஸ் ஆஃப் இந்தியன் சோல்ஜர்ஸ், அதாவது அங்கே பிரிட்டிஷ்லேயும் வந்து இந்தியன் சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. அவங்களோட கிரீவியன்ஸ், அவங்களுடைய மனக்குறை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பட் த ரெசிஸ்டன்ஸ் டிட் நாட் டை டவுன், அதோட எதிர்ப்பு வந்து இன்னும் முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. த டிஸ்போஸ் லிட்டில் கிங்ஸ் அண்ட் ஃபேடல் செஃபன்ஸ் கண்டினியூ டு லிபரேட் ஆன் த ஃபியூச்சர் கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் த கம்பெனி கவர்மெண்ட். அதாவது மிச்சம் இருந்தக்கூடிய சின்ன சின்ன லேண்ட் லார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நிலப்பிரபுக்கள், அவங்க எல்லாருமே வந்து இதுக்கு எதிராக தான் இருந்தாங்க. த அவுட்கம் வாஸ் அ வேலூர் ரிவோல்ட் ஆஃப் 1806. இதுதான் வந்து 1806ஓட வேலூர் ரிவோல்ட்டோட அவுட்கம் அப்படின்னு சொல்லலாம். த அப்ஜெக்டிவ் கண்டிஷன் ஆஃப் த last ditch fight against on the eve of the revolt. The sepoys in the British Indian Army nursed a strong sense of resignment over low salary and poor prospects of promotion. அதாவது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆர்மியில் இருந்தக்கூடிய இந்தியன் சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிரீவியன்ஸோட தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு லோவர் பேமெண்ட்டு தான், அது போக எந்த ஒரு ப்ரமோஷனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காங்க. இந்த இங்கிலீஷ் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் scant respect for the social and religious sentiments of the Indian sepoys also angered them. அதாவது இந்தியன் சிப்பாய்ஸ்க்கு இருந்தக்கூடிய சோஷியல், அதாவது ரிலீஜன் எமோஷன்ஸை அவங்க மதிக்கவே இல்லை, அதுவும் அவங்களுக்கு கோவப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The state of peasantry from which classes to sepoys that has been recorded also bothered them much, with new experiments in land tensions causing unsettled conditions and famine breaking out in 1805. Many of the sepoys' families were in dire economic straits. The most opportune situation come with the sons and the family members of Tipu began interdicted in Velur fort. இந்த பிரச்சனை வந்து எப்போ ரொம்ப பெருசாச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, திப்புவோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து பிரிசனர்ஸாக மாறினாங்க. அப்போ வந்து இது ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. The trigger for the revolt came in the form of new military regulation notified by the commander in chief Sir John Cradock. அதாவது இது ரொம்ப எப்போ இந்த பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு ரெகுலேஷன் கொண்டு வராங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, யார் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கமாண்டர் இன் சீஃப் சர் ஜான் கேட்ராக் அப்படிங்கிற கொண்டு வராங்க. இந்த நியூ ரெகுலேஷன் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சோல்ஜர்ஸ் வேர் நாட் ஆஸ்க் டு வியர் கேஸ்ட் மார்க்ஸ் ஆர் இயரிங்ஸ் வென் இன் யூனிஃபார்ம் போட்டிருக்கப்போ எந்த ஒரு ரிலீஜியன் மார்க்ஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. தெர் வேர் டு பி க்ளீன்லி ஷேவாக இருக்கணும் அண்டு யூனிஃபார்மாக இருக்கணும், எந்த ஒரு அவங்களோட மீசையும் பார்க்க எல்லாம் யூனிஃபார்மாக இருக்கணும்னு சொன்னாங்க. த நியூ டர்பன் ஆடட் ஃபியூவல் டு ஃபைல், அவங்க புதுசாக கொண்டு வந்து இந்த தலைப்பாகை அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. அது வந்து இன்னொரு பிரச்சனையை கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. த மோஸ்ட் அப்ஜெக்ஷனபிள் அடிஷன் வாஸ் அ லெதர் காக்கெட் மேட் ஆஃப் அனிமல் ஸ்கின். அப்போ பார்த்தீங்கன்னா அது பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அனிமல் ஸ்கின்னால் மேடான ஒரு லெதர் காக்கெட், அது வந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை. அனிமல்ஸோட தோலை வச்சு எதுவும் பண்ணக்கூடாது நம்மளோட இந்தியன் கல்ச்சர் படி, ஆனால் அவங்க அப்படி பண்ணி கொண்டு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. தி சிப்பாய்ஸ் கேவ் இனஃப் ஃபோர் வார்னிங் பை ரிஃப்யூசிங் டு வியர் த நியூ டர்பன் எட் த கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் டிட் நாட் டேக் அ ஹீட். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை வேர் பண்ணிக்காமல் ரொம்ப ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அதெல்லாம் தாண்டியும் பிரிட்டிஷ் வந்து அதை பற்றி கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவுட் பிரேக் ஆஃப் ரிவோல்ட், இந்த ரிவோல்ட் எப்போ பெருசாக ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் July 10th, 1806, in the early hours, guns were booming and the Indian sepoys of 1st and 23rd regiments raised their standard of revolt. அங்கே இருந்த சில பகுதிகளில் இருந்த இந்தியன் சிப்பாய்ஸ் வந்து இதுக்கான ரிவோல்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. Colonel Fancourt, who commanded the garrison, was the first victim. Colonel Meekaris of 23rd regiment was killed next. Major Armstrong was passing the fort, heard the sound of firing. When he stopped to inquire, he was showered by bullets. அதாவது சும்மா அந்த ஃபோர்ட் அந்த பகுதியை வந்து தாண்டி போன மேஜர் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவங்களையும் ஃபுல்லாக ஃபயர் பண்ணி அவங்களையும் கொண்டுட்டாங்க. About a dozen of other officers were killed within a hour or so. Among them, Led Ely and Led Pombam belonged to His Majesty Battalion. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட மெஜஸ்டி கிட்ட போயிடறாங்க. இந்த மாதிரி வந்து இந்தியன் சிப்பாய்ஸ் வந்து ரிவோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கே போயிடறாங்க. கில்லிஸ்பீஸ் பியூட்டாலிட்டி, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் கூட்ஸ் ஹூ வாஸ் அவுட்சைட் த ஃபோர்ட் இன்ஃபார்ம்டு கர்னல் கில்லிஸ்பி அண்ட் கேலரி கமாண்டர் இன் ஆர்காட். கில்லிஸ்பி அப்படிங்கிறவங்க ஒரு கமாண்டர். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அங்கேருந்து பாளையக்காரர்ஸ் 72 பாளையக்காரர்ஸ் அண்ட் பாளையம்ஸோட பிக்சர்.
இப்போ அந்த கிலிப்பி இருக்கார் இல்லையா, கில்ஸ்பி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரீச் த ஃபார்ட், அந்த ஃபார்ட்டுக்கு உடனடியாக போயிட்டு அந்த கேப்டன் யங் அப்படிங்கிறவங்க கமெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மீன் டைம் பார்த்தீங்கன்னா the rebels proclaimed Fath Haider, Tipu's elder son, as a new ruler and hoisted the tiger flag of Mysore Sultans in the fort. உடனே அங்கிருந்த கொடியெல்லாம் கழட்டி வீசி திப்புவோட சன்னான ஃபாத் ஹைடரை வந்துட்டு அங்கே கிங்காக கொண்டு வந்துடுறாங்க. உடனே அங்கே டைகர் ஃப்ளாக் எல்லாத்தையும் ரைஸ் பண்ணிடுறாங்க. பட் த அப்ரைசிங் வாஸ் ஷிஃப்ட்லி கிரஸ்டு பை கால் கிளிப்ஸி. அதாவது இவங்க இப்படிலாம் பண்ணிட்டு உடனே பார்த்து இந்த கால் கிளிப்ஸி வந்து மொத்தமாக அதை வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா எத்திக்ஸ் யூஸ் பண்ணி சப்ரெஸ் பண்ணுறாரு. இந்த கோர்ஸ் ஆஃப் சப்ரெஷன் அக்கார்டிங் டு அ ஐ விட்னஸ் அக்கவுண்ட் 800 soldiers were found dead in the fort alone. கிட்டத்தட்ட 800 பேர் அந்த ஃபோர்ட்லேயே வந்து செத்து போனாங்க. அண்ட் 600 soldiers பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி கன்ஃபைன்மெண்ட்டுக்கு வந்து என்கொயரிக்காக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கான்சிக்வன்ஸ் ஆஃப் ரிவோல்ட், இந்த ரிவோல்ட்டோட இதோட எஃபெக்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 6 of the rebels convicted by the court of inquiry were blown by the guns. அதில் ஒரு 6 பேர்த்த வந்துட்டு கன்னால் சுட்டு கொண்டுட்டாங்க. 5 வந்துட்டு ஷார்ட் டெட் அண்ட் 8 பேர்த்த வந்து ஹேங் பண்ணிட்டாங்க. திப்பு சன் வேர் ஆர்டர் டு பி சென்ட் டு கல்கட்டா. அவங்களோட பையனை வந்து கல்கட்டாக்கு அனுப்பிச்சிட்டாங்க. யாரும் திப்புவோட பையனை, ஏன்னா அந்த ஃபார்ட்டுக்கு அவங்க தான் ராஜாவை கொண்டு வந்தாங்க, அவங்கள அங்கே அனுப்பிச்சிட்டாங்க. Officers and men engaged in suppression of the revolt were rewarded with prize money and promotion. அதில் ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, அதாவது கர்னல் கிளிப்ஸி கூட ஹெல்ப் பண்ண அந்த எல்லாத்துக்கும் வந்து ப்ரமோஷன் அண்ட் மணி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்னல் கில்ஸ்பிக்கு வந்து 7000 பகோடாஸை வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ரிவார்டாக கொடுத்துட்றாங்க. Chief Sir John Cadrock, the adjutant general Agnew and Governor William Benedict were held responsible for the revolt, removed from their office and recalled to England. The military regulations were treated as withdrawn. அதாவது என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கொண்டு வந்த மிலிட்ரி ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இந்தியன் சிப்பாய்ஸ் உள்ள இருந்து அந்த ரிவோல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்த சில கவர்னர்ஸையும் சில ஜென்ரல்ஸையும் வந்து திரும்ப இங்கிலாண்டுக்கே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எஸ்டிமேட் ஆஃப் ரிவோல்ட், இந்த ரிவோல்ட்டோட மொத்தம் எஸ்டிமேட் எப்படி இதாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the வேலூர் ரிவோல்ட் ஃபெயில்டு பிகாஸ் there was no immediate help from அவுட் சைட்லேருந்து எந்த ஹெல்ப்பும் வராதனால இந்த வேலூர் ரிவோல்ட் வந்து அப்படியே ஃபெயில் ஆகி போச்சு. ரீசன்ஸ் இட் இஸ் ஷோ தட் த ஆர்கனைசிங் பார்ட் ஆஃப் த ரிவோல்ட் வாஸ் டன் பர்ஃபெக்ட்லி பை த சுபிதார் ஷேக் Adam and Sheikh Ahmed and Jamidar Sheikh Hussain of the 2nd Battalion of 23rd Regiment and 2 Subedars and the Jamidar Sheikh Kazim of the 1st Battalion of the 1st Regiment. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட ஸ்டடீஸ் படி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே தான் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து அதாவது ரிவோல்ட்டை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. வேலூர் ரிவோல்ட் ஹேட் ஆல் த ஃபோர்பிடிங்ஸ் ஆஃப் தி கிரேட் ரிபெலியன் ஆஃப் 1857. அதாவது ஃபஸ்ட்டு இந்த வேலூர் ரிவோல்ட் நடந்தது வந்து ஒரு முன்மாதிரியே எடுத்தால் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஒன்லி டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ சிவில் ரிபெலியன் ஃபாலோயிங் த மியூட்டினி. The 1806 revolt was not confined to வேலூர் ஃபோர்ட். இட் ஹேஸ் எக்கோஸ் இன், அதாவது வேலூர் ஃபோர்ட்டில் நடந்த அந்த பிரச்சனை வந்து அங்கே மட்டும் நடக்கல, அது போக எங்கெல்லாம் ஒரு எக்கோஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெல்லரி அண்ட் வலஜாபாத், ஹைதராபாத், பெங்களூர் அண்ட் நாடிதுர்க் அண்ட் சங்கிரி துர்க், அதாவது இந்த இடத்துலலாம் வந்துட்டு இதோட எக்கோஸ் வந்து இருந்துச்சு, இந்த மாதிரியான ரிவோல்ட்ஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சம்மரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெசன் வந்து பாளையக்கார சிஸ்டம் மொத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து இது எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்க வந்து இங்கிலீஷ் இந்திய கம்பெனியோட ரூலை எப்படி எகைன்ஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதும், புலிதேவர், வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது பிரதர்ஸ், அந்த ஈரன் சின்னமலை இவங்க எல்லாரும் பிரிட்டிஷ்க்கு எதிராக எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதும், வேலூர் ஃபோர்ட்டில் நடந்ததையும் அதுக்கான ரீசன்ஸு, அதுக்கப்புறமா இந்த கிளிப்ஸி அவர் வந்து இந்த ரிவோல்ட்டை வந்து எப்படி நிறுத்தினார் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.